அதாவது இப்போ பரபரப்பாக தமிழ் சினிமாவை செய்திகள் உலாவி கொண்டிருக்கிறது எதுன்னு சொன்னால், நம்ம ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி அவங்க மனமுறிவு மேட்டர் தான். அந்த அம்மா என்ன இப்போ ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டாங்க. ஒரு ஜெயம் ரவி கொடுத்துருக்கிற இது எனக்கு பற்றி தெரியவே தெரியாது. நானும் அவரும் எவ்வளோ தூரம் நட்பாக இருந்தோம், என் காதலோடு வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் கனவுகள் கண்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையை தயார் பண்ணது நம்ம குஷ்பு தான் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா நடிகை குஷ்பு அவர்கள் அந்த ஆர்த்தியினுடைய, அதாவது ஜெயம் ரவியினுடைய மனைவி அவருடைய ஆர்த்தி இருக்காங்கல்ல, அந்த ஆர்த்தியினுடைய அம்மா சுஜாதா விஜயகுமாருக்கு நெருங்கிய தோழி, நெருங்கிய நட்பு. அந்த காலத்தில் இருந்து, அதாவது குஷ்பு காதல் வயப்பட்டிருந்த காலத்தில் இருந்து அந்த நட்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க தொடர்ந்து இப்போ அந்த சுஜாதா விஜயகுமார் ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் பார்க்குறீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே நம்ம திருமதி குஷ்பு சுந்தர் சியும் இருப்பாங்க. அதனால் இந்த அறிக்கையை தந்ததே சுந்தர் சியினுடைய மனைவி குஷ்பு தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது குஷ்புவுக்கு தெரியும், ஆர்த்திக்கு தெரியும், அண்டு ஜெயம் ரவிக்கு தெரியும். இப்போ இந்த ஜெயம் ரவி எங்கே இருக்காருங்கிறதே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். அவர் கடந்த 3 மாதமாக அவர் சென்னையிலேயே இல்லை. சென்னையிலே இல்லாமல் அவர் எங்கே இருக்கிறாருன்னா வட மாநிலங்களில் எங்கே ஒரு பிரபலமான தலைநகரங்களில் எவ்வளவோ இருக்குது. மாநில தலைநகரங்கள்லாம் இருக்குது இல்லையா? அதில் ஏதாவது ஒரு மாநில தலைநகரில் ஒரு உல்லாசமான ஒரு சந்தோஷமான ஒரு மன நிறைவோடு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு ஹோட்டலில் அவர் தங்கியிருக்கலாம் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவர் கடந்த 3 மாத காலமாக அவர் சென்னையில் இல்லை. இதுதான் உண்மை. இந்த 3 மாத காலமாக இவங்க பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமே ஜெயம் ரவியுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமாருடைய அடக்குமுறை, சர்வாதிகாரம், அவருடைய குடும்ப போக்கு, இதுதான் காரணம்னு ரவி தரப்பில் சொல்கிறாங்க. ரவி தரப்பு அதாவது ஜெயம் ரவியினுடைய குடும்பம் இருக்கே, அது ஒரு கூட்டு குடும்பம். அவங்க அப்பா, அண்ணன், இவர் எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க, ஒன்றா தான் வாழ்ந்தாங்க. அவர் பெரிய வீடு. அவர் பிரபல நடிகர் கனால் தங்கவேலு இல்லை, அவருடைய வளர்ப்பு பிள்ளை மாதிரி இருந்தவர் தான் எடிட்டர் மோகன். நல்லதே சொல்லி கொடுத்தார் எனக்கு அவர். நான் அதுபடி நல்லபடியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதிலிருந்து பேச முடியாத, அதிலிருந்து பேச மாட்டாத ஒரு நபர்னால் அது எடிட்டர் மோகனுடைய எடிட்டர் மோகன் தான். ஜெயம் ரவியுடைய அப்பா எடிட்டர் மோகன் தான். அதே மாதிரி தான் அவங்க பிள்ளைகளும் அதிலிருந்து பேச மாட்டாங்க. இப்போது இவ்வளவு நீள அறிக்கை எதுக்காக? இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் விடுவாங்கல்ல, கிட்டத்தட்ட 2 தடவை மறுக்கப்பட்டு 3ஆவது தடவை தான் வாங்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரியாது, நான் 10ஆம் வாங்கினேன், அது இருந்து போனேன், அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சுத்தம் முழுக்க பொய் தான். 2 தடவை கதவை தட்டி இருக்குது அந்த விவாகரத்து நோட்டீஸ். வாங்கலை. நீ வாங்க வேணாம்னு அழுத்தம் கொடுத்தவர் குஷ்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஏற்கனவே ஒரு முந்தைய பதிவில் சொல்லியிருக்கோம். மீண்டும் அந்த பதிவை இப்போ மற்றவர்கள் எல்லாம் நடிகை குஷ்புனுடைய பெயரை சொல்வதனால் நம்மவும் கேள்விப்பட்ட பேர் குஷ்பு. நம்ம ஒன்றும் பெரிய டிடெக்டிவ் ஏஜென்ட் கிடையாது. நமக்கு யார் தகவல், நமக்கு ஒரு முக்கியமான தயாரிப்பாளர் நிர்வாகத்திலிருந்து தயாரிப்பாளரோ அல்லது அவருடைய மேனேஜரோ சம்மந்தப்பட்டவர்கள் யாரோ அவங்க சொல்லுவாங்க, நமக்கு தகவல் கொடுக்குறாங்க. சிலருக்கு பிஆர்ஓக்களை செய்து கொடுப்பாங்க. பிஆர்ஓக்கள் செய்து கொடுத்து தான் நான்லாம் தேவியில் நியூஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அப்படி பத்திரிகையாளர்களுக்கும் பிஆர்ஓவுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இருந்தது. நான் ஒரு பரஸ்பர புரிதல் இருந்தது. இப்போ அது இருக்கா இல்லையான்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனாலும் பழைய பிஆர்ஓக்கள் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் இன்னும் விசுவாசத்தோடு நன்றியோடு அந்த அவர்களுடைய பத்திரிகை சகோதரர்களுக்கு உதவி செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒன்றும் மறுக்க முடியாதது. அவர்கள் கொடுக்குற செய்தியை தான் நாங்களும் போட்டுக்கிட்டு இருக்கோம், பேசுகிறோம், வைக்கிறோம். இப்போ நான் பேசுகிறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து செய்தி, சார் அவர் 3 மாதம் ஊர்லேயே இல்லை, அவர் தன் மனைவி வீட்டு ஆட்களை சந்திக்கவே விரும்பலை அப்படின்னு அழுத்தத்தோடு சொன்னாங்க. சரி, அப்போ அவர் எப்போ தான் சென்னைக்கு வருவார் அப்படின்னா அந்த கோர்ட்டு தன்னுடைய தன்னை கொடுத்துருக்கோம்ல, அந்த பதிவை ஏற்றுக்கொண்டு தன்னை விசாரிப்பதற்கு அழைக்கும்போது நான் வருவேன்
அதற்கு முன்னதாக எவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டும் நான் சென்னை வருவதாக இல்லை. சென்னை வந்தால் நான் கடத்தப்படுவேன். நான் கடத்தப்பட்டால் என்னென்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. நான் ஒரு நடிகன், என்னையை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடமை இருக்குது. ஆகவே நான் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறேன்னு சொன்னோன்னா நமக்கு அப்படியே பகீர்னுச்சு. என்னடா இதெல்லாம் சினிமா கதையில் தான் நான் வரும், இப்போ நடிகருடைய நிஜ வாழ்க்கையிலையுமே இது வருதா அப்படின்னா வருது. என்ன பண்ணுறது, நடிகரே சொல்கிறாரு, நான் வந்தால் கடத்தப்படுவேன். கடத்தப்பட்டால் என்னென்ன எனக்கு நடக்கும் என்பது எனக்கு தெரியும். அது நான் விரும்பவில்லை. ஆகவே கோர்ட்டு என்றைக்கு அழைக்குதோ அன்னைக்கு நான் வந்து சென்னையில் வந்து ஆஜராகி நான் என்னுடைய விளக்கத்தை தருவேன். மற்றபடியும் நான் சேர்ந்து வாழ்கின்ற எண்ணமே இல்லை. ஏனால் எனக்கு எந்த அளவுக்கு மனவழியை உளைச்சலை கொடுத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று தன்னுடைய நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் சொல்லியிருக்கார். அந்த நட்பு வட்டாரம் எதற்காக நீங்கள் அவரை சென்னைக்கு அடிக்கடி நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டது எதுக்காகன்னா, அவருடைய பிரதர் படம் வந்து வருது. அந்த பிரதர் படத்துக்கு வந்து இந்த ப்ரொமோஷன் வேலையெல்லாம் இருக்குது. அந்த ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாம் இவருக்கு வந்து கலந்துக்கிட்டாருன்னா கூட்டமும் கூடும், செய்தியும் ஃப்ளாஷ் ஆகும், ஒரு பரபரப்பு இருக்கும், நம்ம படத்துக்கும் அது ஒரு பெரிய விளம்பரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கருதுகிறாங்க. ஏன்னா என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு தலைமறைவாக இருந்து அறிக்கைகளை கொடுத்து ஒரு பரபரப்பான ஒரு விவாகரத்து இதில் இருக்கிற ஒரு மனிதர் வந்து நேரடியாக ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாருன்னா ஊடகங்களுடைய தனி கவனிப்பு இருக்கும், பத்திரிகைகளுடைய தனி கவனம் இருக்கும். எல்லாருமே ஆர்வத்தோட ஆசையோடு என்ன சொல்ல போகிறாருங்கிறதுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அது அந்த படத்துக்கும் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா அவங்க அது உண்மைதான். அதுக்காக தான் அந்த இது வரணுமே அப்படிங்கிற ஒரு அக்கறையில் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி பதில் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். சரி, அடுத்து இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லாம் ஃபைனல் பிக் பாஸ் இவர் விஜய் சேதுபதி தான் உறுதி அப்படிங்கிறது இதாகிடுச்சு. இதற்கிடையில் அவங்க ஒரு இது விட்டுருக்காங்க, இது நம்ம ஒரு முன்னோட்டம் விட்டுருக்காங்க, ட்ரையல் மாதிரி விட்டுருக்காங்க. அதில் இந்த விஜய் சேதுபதிக்கு ஒவ்வொரு காலத்துலேயும் வர்க்க ரீதியான மக்கள்லாம் வந்து பலவிதமான வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூட பலவிதமான மக்கள்லாம் வந்து விஜய் சேதுபதிக்கு நீங்கள் இப்படி நடந்துக்கணும், இப்படியாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்திமதி சொல்கிற மாதிரி ஒரு முன்னோட்டம் இருக்குது. அந்த முன்னோட்டத்தை பார்த்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க, இது கமல்ஹாசனை வந்து தண்டிக்கிற மாதிரி இருக்குது, கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கருத்துக்களை சொல்கிறாங்க. அவங்க கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அறுதிக்கிட்டு சொல்கிற தகுதி இங்கே உள்ள எவனுக்குமே கிடையாது. இதுதான்யா இதுதாங்க அவரை தாக்குறாங்க அப்படி. ஏன்னா விஜய் சேதுபதிக்கும் கமல்ஹாசனுக்கும் எவ்வளவு நட்பு அந்த புரிந்துணர்வு இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் வந்து நேரில் பார்த்தவன், அந்த அலுவலகத்தில் இருந்து அதை அனுபவித்தவன், அவங்க எப்படி எந்த விதமான நட்புணர்வில் இருக்காங்கிறத பார்த்து இது பண்ணவன். அதாவது நம்ம நடிகர் உலகநாயகன் கமல்ஹாசனை அவருடைய 60வது ஆண்டு கலைப்பணியை பாராட்டி ஒரு பெரிய விழா நடத்துகிற மாதிரி ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு உலகநாயகனும் பேசினார், விஜய் சேதுபதியும் பேசினார். அந்த விஜய் சேதுபதி பேசும்போது பல இதெல்லாம் சொன்னார். இந்த மாதிரி எனக்கு இந்தியன் 2வில் வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது, நான் அதை மறுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னார். அந்த நேரத்தில் ரொம்ப ஃப்ளாஷ் ஆச்சு. ஏன்னா இப்போ இந்தியன் 2 வந்து இந்த மாதிரி படம் தயாரிப்பில் நிலைமையில் இந்தி 2 இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் பலமாக ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த படத்தில் இவர் நடிக்கலாம் நல்லா இருக்கும்னு ராஜ்கமல் எண்ணி அவரை அணுகியதாகவும் அவர் என்னால் நடிக்க முடியாது என்று சொல்லி வருத்தப்பட்டதாகவும் ஒரு செய்தி அன்றைக்கி இருந்தது. அதை ஃப்ளாஷ் பண்ணாங்க. அதை அவர் மேடையிலேயே சொன்னார், இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, ஆனால் நான் நடிக்க மறுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொன்னார். அதாவது நான் அப்பொழுது நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால எனக்கு தேதிகள் கொடுக்க வாய்ப்பு கிடையாது, எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு, தேதிகள் கொடுத்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு, ஆகவே நான் நடிக்கலை. ஆனால் அப்படின்னு சொன்னவர் பிற்பாடு ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது எனக்கு ராஜ்கமல் இன்டர்நேஷனலில் நான் நடிக்கணும், கமல் சாரோட நான் நடிக்கணும் என்கிற ஆசை எனக்கு அழுத்தமாக இருக்குது, ஆழமாக இருக்குது, ஆகவே அவங்கள்ட்ட நான் வாய்ப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசின பிறகு தான் அந்த வாய்ப்பு ராஜ்கமல் சார்பில் இருந்து விக்ரமில் கொடுக்கப்பட்டது.
அது எவ்வளோ பெரிய ஒரு திருப்பு முனையாக அவருக்கு ஏற்படுத்துது என்பது எல்லாருக்குமே தெரியும். இப்போ கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினதை அடுத்து தொகுத்து வழங்கக்கூடிய தகுதி திறமை யாருக்குன்னு பல பேர் ஆராய்ச்சி செய்த போது பல முகங்களுடைய பேர்கள் நினைவுகள்லாம் வந்தது. ஆனால் கடைசியில் சிக்கினது விஜய் சேதுபதி தான். ஏன்னா விஜய் சேதுபதிக்கு அவருக்குன்னு ஒரு கிண்டல் பண்ணுறது இருக்குது, கிண்டல் பண்ணுற மாதிரியே கண்டிக்கிறதும் இருக்குது. வார்த்தைகளில் வந்து கிண்டல் இது துணி வந்து கிண்டலாக இருக்கும், ஆனால் வார்த்தைகளில் வந்து கண்டம் இது கண்டிப்பு இருக்கும், கண்டனம் தெரிவிப்பது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சாதுரியமாக பேசக்கூடிய தன் முகபாவங்களை அற்புதமாக மாட்டிக்கொண்டு அவரை வைத்து கமல் மீது ஒரு களங்கத்தை சுமத்தி ஒரு பிரிவு வேலையை சிலர் பார்த்து கொண்டு அதுக்காக அவர்களுடைய ஊடகங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் அவர்களுக்கு அதிகமான பார்வையாளர்கள் கிடைக்கிறாங்க. இப்போ எனக்கு கூட என்ன அதிகமாக பார்வையாளர்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி தடாலடி செய்திகளை நான் சொல்ல விரும்பலை. ஒரு செய்தி உதாரணத்தை கொண்டு சொல்கிறேன். அவங்க காதலர்கள் தமிழ் சினிமாவில் ரொம்பவும் வேகமாக இருந்த காலகட்டத்தில் அவங்க 2 பேரும் இணைபிரியாமல் இருந்தாங்க. அவருக்கு கல்யாணம் ஆயிருந்தது, நடிகருக்கு கல்யாணம் ஆகிருந்துச்சு. இருந்தாலும் இந்த நடிகை வந்து விடாமல் துரத்தி காதலிச்சாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு ஷூட்டிங்கில் வடநாட்டு பிரபல நடிகருடைய பெயரை கொண்ட ஒரு டைரக்டர் இயக்கின படத்தில் ஒரு நெருக்கமான காட்சியில் எப்படி நடித்தாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அங்கே போயிருந்தேன், பொள்ளாச்சிக்கு போயிருந்தேன். அப்போ நான் அந்த செட்டில் அந்த மாதிரி சீன் எடுக்கும்போது நான் இருந்தேன். எல்லாருமே வெளியே இருந்தாங்க, கேமராமேனை தவிர, டைரக்டரை தவிர வேறு யாரும் இல்லை. என்னையா நடக்குதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க. அதை நான் இப்பொழுது வெளியே சொல்ல விரும்பவில்லை. ஆனால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நெருக்கமான காட்சி இங்கே படமாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த நெருக்கமான காட்சி படமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை வரைக்கும் தான் என்னால் சொல்ல முடியும். அது எப்படிப்பட்ட நெருக்கம் அப்படிங்கிறதான் என்னால் சொல்ல முடியாது. காரணம் நான் நேரில் பார்க்கல, கண்ணால் பார்க்கல, கேள்விப்பட்டது தான். இந்த மாதிரி கேள்விப்பட்ட செய்தியெல்லாம் நான் அடுக்கிக்கிட்டே போனால் எனக்கும் பார்வையாளர்களுடைய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் நான் அந்த பார்வையாளருடைய பார்வை வேணுங்கிறதுக்காகவே நான் பரபரப்பான செய்திகளை சொல்கிறதுக்கு நான் ஆசைப்படலை. சரி, இப்போ மீண்டும் ஒரு விஜய் சேதுபதிக்கே வருவோம். விஜய் சேதுபதி நடத்த இந்த 96ங்கிற ஒரு படம் பிரமாதமான காதல் சப்ஜெக்ட். திரிஷாவும் விஜய் சேதுபதி அப்படி நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த காதல் உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும். அவன் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த உணர்வுகள் வரும். எனக்கும் அப்படி சில உணர்வுகள் நான் படிக்கிற காலத்தில் நான் எப்படி காதலித்தேன் எப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த உணர்வுகள் எனக்கும் வந்தது. அதை நான் சொல்கிறதில் நான் வெட்கப்படலை. அப்படி ஒரு படத்தின் கதை தத்ரூபமாக பார்வையாளர்களுடைய வாழ்க்கையில் கலந்து இருந்ததுன்னு சொன்னால் அந்த படம் வெற்றிகரமாக மக்களை சென்றடையுங்கிறது நியதி. அதே மாதிரி இந்த 96 அந்த படத்தை செகண்ட் டைம், அதாவது பார்ட் 2 எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து அதுக்கான ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சிட்டாரு. இப்போ வந்து விஜய் சேதுபதி அண்டு திரிஷா இவர்களுடைய கால் ஷீட்டு வேணும். அந்த கால் ஷீட் கிடச்சிச்சுன்னா படப்பிடிப்பை தொடங்கி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் கிடைத்தது. அதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.